Hello everyone, Madan Gowri and hello my dear MG squad. என்ன மதனை எடுத்த உடனே இன்ட்ரோ சொல்கிற அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஆப்வியஸாக யோசிப்பீங்க. கொஞ்சம் பர்சனலாக பேசலாம் அப்படின்னு நினச்சேன். நம்ம பேசி ரொம்ப நாள் ஆச்சு. டெய்லி நான் வீடியோ மேக் பண்ணிருக்கேன், நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. பட் என்னோட பர்சனல் யார் இந்த மதன் கௌரி லைஃப்பில் என்ன நடந்துகிட்ருக்குது, அவன் மைண்டில் என்ன ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து ஸ்குவாட் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ரொம்ப நாளுக்கு முன்னாடியிலேருந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு தெரியும். ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் நான் ரொம்ப நார்மலாக நான் வந்து நான் ரொம்ப ஓப்பனாக இருந்த ஒரு பர்சன். ரொம்ப பெரிய பேரியர்லாம் இல்லை, எங்கே போகிறேன் எங்கே வரேன் எல்லாமே நான் சொல்லிட்டுருப்பேன். அது நடந்து கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு விஷயம் என் ஆஃபீஸில் நடந்துச்சு. அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். மதன், இந்த வீடியோலேருந்து எனக்கு என்ன இருக்க போகுது, நான் ஏன் கேட்கணும் அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட்லாம் இல்லாமல், ஓகே இவன் ஏதோ சொல்ல வரான் அப்படிங்கிறது கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க மட்டும் இதை கேளுங்க. இந்த வீடியோட வியூஸ் அதை பற்றிலாம் எனக்கு பெருசாக கவலை இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் அபவுட் சம்திங் தட் ஐ ரியலைஸ் டுடே. இன்றைக்கி நான் ரியலைஸ் பண்ண ஒரு விஷயம், ப்ராபப்ளி ரியலைஸ் பண்ணாமல் நிறைய பேர் அந்த சைடை உட்காந்துட்டு இருப்பீங்கன்னு தோணுச்சு. ஸோ நான் பேசலான்னு நினச்சேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ரன் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி சென்னையில் நான் ரன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் அரவுண்ட் ஒரு 25-35 பீப்புள் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டுருப்போம். ஸோ எவ்ரி வீக் வந்து எங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. என்னென்னா, ஒன்றா உட்காந்து அந்த வாரம் என்னென்ன நம்ம எய்ம் பண்ணோம், என்னென்ன முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத வந்து ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போது எனக்கு வந்து லாஸ்ட் ஒரு 1 வீக்காக வந்து நினச்ச நிறைய விஷயங்கள் எக்ஸிக்யூட் ஆகலை. அப்படிங்கிறதுனால நான் வந்து இன்றைக்கி மீட்டிங்கில் நான் வந்து ஒரு மாதிரி சீரியஸாக பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க, யாருமே ரியாக்டே பண்ணல. அண்ட் மோஸ்ட் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னை நல்லா தெரிஞ்சிருக்கிறவங்க தானே. அஃப்கோர்ஸ் என் கூட ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ என்னை பப்ளிக்காக நிறைய பார்த்துருப்பாங்க. என்னை வந்து இதுக்கு முன்னாடி யூடியூப் வீடியோவில் உங்களை மாதிரி பார்த்துருப்பாங்க. நான் பர்சனலாக நான் எப்படி இருப்பேன், நான் எப்படி பேசுவேன் அப்படிங்கிறது வந்து அவங்க இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பெருசாக ஐடியா இருக்காது. இப்போ அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கப்போ நான் வந்து இதை பேசி முடிச்சதுக்கப்புறம், ஓகே நீங்கள் ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு கேட்குறப்போ எதுவும் சொல்லலை, நான் கிளம்பிடலாம். அது எப்போவுமே இப்படி தான். ஒரு மீட்டிங் நடக்கும், 1-2 பேர் பேசுவாங்க, அதுக்கப்புறம் யாரும் பேச மாட்டாங்க, கிளம்பிடுவேன். எனக்கு எப்போவுமே வந்து ஏன் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருக்கேன். இன்றைக்கி வந்து நான் கிளம்பி வெளியே போயிட்டு ஒரு கேக் வந்து என் ஆஃபீஸில் ஒருத்தவங்களுக்கு பர்த்டே. ஸோ கேக் வாங்கிட்டு நான் தான் போய் வெளியே ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ வாங்கிட்டு உள்ளே வர்றதுக்குள்ளே கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. அவங்களுக்குள்ளே பேச ஆரம்பிச்சிருந்தப்போ நான் வந்து சைலண்ட்டாக போய் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணுறப்ப நான் என்ன சொன்னேன்னா, நான் இருக்கேங்கிறத நீங்கள் யோசிக்க வேணாம், நான் அமைதியாக இருக்கேன், நீங்கள் என்ன பேசணுமோ பேசுங்க, ஐ வாண்ட் டு நோ வாட் யூ கைஸ் திங்க் அப்படிங்கிறத சொல்லிட்டு நான் போய் உள்ளே உட்கார்றேன். அப்போ நான் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, நான் ஒரு பிம்பத்தில் வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன். நான் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு இமேஜினரி சினாரியோவில் என்னை சுற்றி வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன். என் ஆஃபீஸில் வந்து யாருக்குமே என்கிட்ட வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது, யாருக்குமே என் மேலே வந்து என்ன மனஸ்தாபமும் கிடையாது, எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அது சுத்தமாக உண்மை கிடையாது. லைக் ஆல் ஆஃபீஸஸ் வி ஆல்சோ ஹாவ் அவர் ப்ராப்ளம்ஸ். தென் அது போக வந்து எண்ட் ஆஃப் த டே இது நான் ரன் பண்ணுற கம்பெனிங்கிறதுனால, ஓகே ரன் பண்ணுற கம்பெனி, நம்ம இங்கே வேலை பார்க்குறோங்கிற ஒரு ஆட்டிடியூட். அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸாக பழகிற மாதிரி பழகிறது, கான்டென்ட் இப்படின்னு ஒரு நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்குது. பட் இதுலேருந்து நான் ஒரு பெரிய டேக்அவே என்ன எடுத்துக்கிட்டேன்னா, இது ஏன் ஆஃபீஸ் பிரச்சனை கிடையாது, நம்மளை சுற்றி நம்ம நினச்சிட்டு இருப்போம் தெரியுமா, நம்ம அப்பா அம்மா என்னானாலும் அப்பா அம்மாவுக்கு நம்மளை பிடிக்க தானே செய்யும். அப்படின்னா அவங்க அப்பா அம்மாவாக இருக்கலாம், அவங்களுக்கு நம்மளை பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளோட ஸ்பௌஸாக இருக்கலாம், ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ யாரோ ஒருத்தங்க இருக்கலாம், அவங்களுக்கு நம்மளை பிடிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் அப்போ தான் ரியலைஸ் பண்ணேன், வென் வாஸ் த லாஸ்ட் டைம் ஐ ஆக்சுவலி சாட் வித் மை ஃபேமிலி ஆர் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆஸ்க் தெம், உங்களுக்கு என் கூட எல்லாமே ஃபைனா அப்படிங்கிற ஒரு கேள்வி நான் எப்போ கேட்டேன் அப்படின்னு யோசிச்சா, மோஸ்ட்டாக அப்படி யாராவது இப்போ நீங்கள் திரும்பி உங்களோட பார்ட்னர்கிட்ட கேட்டிங்களோ, இல்லை உங்களோட ஆஃபீஸில் கேட்டிங்களோ, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டிங்களோ, அவங்க எல்லாம் சூப்பராக மச்சான் சாமா ஓகே இல்லைங்க நீங்கள் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் என்ன பிரச்சனை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பையனாக இருக்கலாம், பொண்ணாக இருக்கலாம், எந்த ஏஜ் ஆனாலும் இருக்கலாம், யாரானாலும் இருக்கலாம், மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து ஒரு சுச்சுவேஷன் என்னன்னு நினச்சிக்கிட்டு அதிலே வாழ்ந்துட்டு போய்ட்றோம். ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம பேசுகிறதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கறது கிடையாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். என்னையை பொறுத்தளவுக்கு நான் ஒவ்வொரு டைம் என்னோட ஆஃபீஸ் மீட்டிங்கில் நான் உட்காந்து ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு கேட்குறப்ப யாரும் எதுவும் சொல்லலைன்னா நான் ஸ்பேஸ் கொடுக்குறேன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அதை தாண்டி அவங்களை கம்ஃபர்டபுள் ஆக்கி அவங்க பேசுகிறாங்களான்னு கேட்குறாங்கன்னா, அவங்க ஆக்சுவலாக பேசுறது இல்லைங்கிறத நான் எனக்கு ரியலைஸ் பண்ணேன். இன்றைக்கி நிறைய ஆக்சுவலாக சொன்னாங்க. இன்றைக்கி ஆக்சுவலாக நிறைய டிஸ்கஷன் நடந்துச்சு, எல்லாம் கண்டென்ட் பற்றி நம்ம ஒர்க் பற்றி பேசிகிட்டு இருக்கப்போ ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஸ்டுட் அவுட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி
நான் வந்து ஆஃபீஸ் குரூப்பில் ஒரு விஷயம் கேட்குறேன், அதுக்கு ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் இல்லை. நான் ஆஃபீஸ்க்குள்ள வந்த உடனே என்னடா இது கூட பார்க்க மாட்டீங்களாங்கிற மாதிரி நான் ஒரு கோவத்தில் என்னடா போன மாதிரி இருக்கீங்க, இது கூட பார்க்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு நான் போயிருக்கேன். இதை எனக்கு அப்போவே சொன்ன உடனே சரி தேவையில்லாமல் ஹார்ஷாக இருந்துட்டோமோ நான் யோசிச்சிட்டேன். பட் இருந்தாலும் சரி நம்ம பசங்க தானே புரிஞ்சுப்பாங்கன்னு நினச்சி நான் விட்டுட்டேன். அதை வந்து நான் பெருசாக அதை போய் நான் சீரியஸாக அதை யோசிக்கல. அது நான் மறந்துட்டேன். அப்போவே நடந்துச்சு முடிஞ்சுன்னு நான் போயிட்டேன். பட் 3 மாதம் கழிச்சு இன்னைக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணுமான்னு கேட்குறப்போ அதை வந்து பெருசாக பேசாத ஒரு பையன் வந்து முன்னாடி கொண்டு வரான். நீங்கள் அதை அன்றைக்கி சொன்னீங்க, அது ஓகே, நீங்கள் ஹியூமனாக ரியாக்ட் பண்ணீங்க, ஆனால் இருந்தாலும் அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். நான் அவனால் இவ்வளோ முடிஞ்சால் நல்லதாக சொல்ல முடியுமா அதை சொல்லியிருந்தான். அதை சொன்னதுக்கப்புறம் இன்னொரு பையன் வந்து ஆஃபீஸில் ஆமாம் அன்னைக்கு நீங்கள் அதை சொன்னது வந்து எனக்கு ரொம்ப அப்செட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறத அட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. நான் அப்போ என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, நான் உடனே சொல்கிறேன், சரி நீங்கள் என்கிட்ட எப்போனாலும் இதை சொல்லலாம்ல, இது அன்னைக்கே சொல்லியிருந்தா அன்னைக்கே நான் சாரி சொல்லியிருக்க போகிறேன், அப்பாலஜைஸ் பண்ணியிருக்க போகிறேன். ஆர் வந்து என்கிட்ட நியாயம் இருக்குதுன்னு சொன்னால் நான் வந்து ஏன் அப்படிங்கிறத ஏதாவது ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பேன். பட் இன் தட் சினாரியோ கண்டிப்பாக நானே உடனே யோசித்தேன், சரி ஏன் தேவையில்லாமல் இப்படி யோசிச்சுட்டோன்னு. ஸோ நான் வந்து அதை அங்கேயே அட்ரெஸ் பண்ணியிருப்பேன்ல அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். இல்லை நாங்கள் ஏதாவது சொல்ல வந்து அவங்க ஈகோ ட்ரிப் ஆகிடுது அப்படின்னு. என்னையை பொறுத்தளவுக்கு எனக்கு ஈகோ இருக்குங்கிறத என்னால் யோசிக்கவே முடியாது. பிகாஸ் இன்டர்நெட் ஆல்வேஸ் ஹம்பிள்ஸ் யூங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா 4 பேர் இந்நேரம் வந்து ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்க. 40 பேர் நல்லா சொன்னாலும் அந்த 4 பேர் என்ன சொல்கிறாங்கிறதுக்கு தான் நம்ம கண்ணு போகும். இது ஹியூமன் நேச்சர். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நான் வந்து எனக்கு ஈகோ இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் தென் ஐ ரியலைஸ்ட் மேபி என்னையவே அறியாமல் யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே என்ன ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு நான் ரியாக்ட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் அதை வந்து இன்னைக்கு ஒரு இன்புட்டாக நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே நம்ம மேபி இப்போ கூட நான் இல்லை ஈகோ இருக்குன்னு சொன்னால் இல்லை ஈகோ இல்லைன்னு சொல்கிறதே வந்து என்ன எனக்கு ஈகோ இருக்குன்னு சொல்கிறேன், நான் இல்லைன்னு சொல்கிறேன் பாருங்கிற ஒரு காம்படிஷன் மோட்குள்ளே நான் இமீடியட்டாக ஏன்னா எனக்கு இல்லைங்கிறத நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன், அதனால நான் உடனே இறங்குறேன். ஸோ பட் இட்ஸ் அ ஹியூமன் நேச்சர் அப்படின்னு நினைக்கிறேன். இதை வந்து நீங்களும் வீட்டில் பண்ணுவீங்க. அம்மாவோ அப்பாவோ வந்து நம்ம கிட்ட ஏதாவது ஒன்று இது பண்ணாத இல்லை ஏன் இதை பண்ணுற அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம ஒரு டைம் வந்து இது கூட தெரியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு டோனில் பேசிட்டோன்னா அடுத்த தடவை வந்து அவங்க கிட்ட நம்ம கிட்ட வந்து சொல்கிறதே விட்டுருவாங்க. இல்லை ஃபோர்ஸ்ஃபுல்லாக சொல்ல ஆரம்பிப்பாங்க. ரெண்டுமே பிரச்சனை தான். கண்டுக்காம போகிறதும் பிரச்சனை, ஃபோர்ஸ்ஃபுல்லாக சொல்கிறதும் பிரச்சனை. இப்போ இந்த சினாரியோ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் என்ன கூட வேலை பார்க்கணும், இவங்கிட்ட இதுக்கு தேவையில்லாமல் மண்டையை காய்ச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் போய்டுறது ஈஸி. வீட்டிலனா மேபி புஷ் பண்ண வாய்ப்பு இருக்குது. பாயிண்ட் ஐம் ட்ரைங் டு மேக் இஸ் நம்ம எல்லாருமே இன்னைக்கு சொசைட்டியில் வந்து ரொம்ப கம்யூனிகேட்டடாக இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கப்பமே உங்கள் வீட்டில் யார் ஞாபகமாவது வரும், ஆமாம் நம்ம ஏன் உங்ககிட்ட பேசலை. ஆஃபீஸில் யார் ஞாபகம் வரலாம், உங்களோட மேனேஜர் ஞாபகம் வரலாம், ஆர் உங்கள் எம்ப்ளாயி ஞாபகம் வரலாம், வாட் எவர் இட் இஸ், அந்த மாதிரி தோணலாம். நம்ம அவங்கக்கிட்ட உண்மையிலே எவ்வளோ கம்ஃபர்டபுளாக உட்காந்து அவங்கக்கிட்ட நம்ம அவங்களோட இஷ்யூஸை அட்ரெஸ் பண்ணியிருக்கோம். இஷ்யூஸ்னு கூட கிடையாது, அவங்கக்கிட்ட நம்ம எப்போ வந்து ஓப்பனாக உட்காந்து பேசி அவங்கக்கிட்டேருந்து நம்ம ரியாக்ஷனையும் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ என்ன ரியலைஸ் பண்ணுறேன்னா அது என் ஆஃபீஸில் மட்டும் இல்லை, என் வீட்டில் நான் அதை பண்ணுறது கிடையாது. நான் வந்து உட்காந்து பொறுமையாக பேசி என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு நான் கேட்குறது கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்மளோட வேலையை மட்டும் பார்த்துட்டு நம்மளோட ஒப்பீனியன் ஆஃப் திங்ஸை மட்டும் நினச்சிக்கிட்டு நம்ம நம்மளை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ஒப்பீனியனை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். எஸ்பெஷலி ஆஸ் யூ டீல் வித் மோர் பீப்புள். இது நம்ம தனியாக வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறப்ப பண்ணாலே பிரச்சனை, ஏன்னா கூட 4 பசங்க படிச்சுட்டு இருப்பாங்க. பட் ஆஸ் யூ க்ரோ இன் லைஃப், ஆஸ் யூ கெட் டு டிஃப்ரெண்ட் பிளேசஸ், ஆஃபீஸாக இருக்கட்டும், ஹவுஸாக இருக்கட்டும், பார்ட்னர்னு யாராவது வந்தாங்கன்னா இருக்கட்டும். ஸோ இந்த சினாரியோவில் வந்து வென் வாஸ் த லாஸ்ட் டைம் யூ ஆக்சுவலி சேட் டவுன் அண்ட் டாக் வித் அதர் பர்சன்? நீங்கள் ஓப்பனாக பேசி, அது வந்து ஒரு ரொம்ப ஃபார்மலாக உடனே நீங்கள் பேசுகிற ஒரு விஷயம் கிடையாது. பட் அவங்களை எவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சு உங்களோட குறைகளை நீங்கள் கேட்டுக்கிட ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எனக்குள்ளே எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு. நான் இதே இவ்வளோ ஓப்பனாக பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா வந்து எனக்கு இன்றைக்கி வந்த ஃபீட்பேக் அப்போ வந்து நான் ரியலைஸ் பண்ணேன், ஓகே இது உனக்கு ஒரு பெரிய, எனக்கு அது பெரிய விஷயமா இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் வந்து அவங்க மனசுக்குள்ளே எங்கேயோ அது இருந்ததுனால தானே அவங்க இவ்வளோ நாள் கழிச்சு அது ஒரு பாயிண்ட்டாக வச்சிருக்க முடியும். அப்போ நான் என்ன யோசிச்சேன்னா, அப்போ அந்த 3 மாதம் நடந்த கம்யூனிகேஷனில் எல்லாத்துலேயுமே மனசுக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல கூட நல்லா பழகுவாங்க, சிரிப்பாங்க, எல்லாமே நல்லா இருக்கும். பட் மனசுக்குள்ளே எங்கேயோ இது வந்து ஒரு சின்ன ஐயமா, ஒரு சின்ன ப்ராப்ளமாக மனசுக்குள்ளே இருந்திருக்கும். அது எங்கேயோ அவங்களை வந்து என்கிட்ட ஃப்ரீயாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஹெசிடேட் பண்ணேன். பிகாஸ் இப்போ என்னோட ஆஃபீஸ் எடுத்துக்கிறீங்க, வேறு கிரியேட்டிவ் ஸ்பேஸ், வேறு வழியே இல்லை, நம்ம அப்படி தான் இருந்து ஆகணும். அது போக வந்து அஃப்கோர்ஸ் எல்லா ஸ்டார்ட் அப் ஓனர்ஸ் மாதிரி நான் அதுக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். அதனால் இங்கே இருக்கிற எல்லாரையுமே நான் ரொம்ப லீடர்ஸாக பார்க்குறேன். இவங்க வந்து அவங்களோட லைஃப்பில் வளரணும், இந்த ஜேர்னி வந்து ரொம்ப வருஷத்துக்கு கண்டினியூ ஆகணும், லைஃப் டைமுக்கு கண்டினியூ ஆகணும். அப்படி யோசிக்கிறப்போ வி கான்ட் அஃபோர்ட் டு ஹேவ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் ஒவ்வொரு மீட்டிங் அப்போமே என்ன ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்பேன். பட் இன்னைக்கு வந்து சம்ஹவ் இட் ஹேப்பன்ட். இது ஒருத்தங்க ஆரம்பிச்சாங்க, எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், நான் கேட்டால் மட்டும் பத்தாது, அவங்களை கம்யூனிகேட் பண்ண ஹெல்ப் பண்ணணுன்னு. இதே நான் சொல்கிறேன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம யாரோட லைஃப்லேயாவது ரிசீவிங் எண்டில் இருந்தாலும், இப்போ நானும் சொல்லலாம், இப்போ எனக்கு வந்து 4 பேர் மேலே குறை இருக்கும், நீ என் சைட்லேருந்து புரிஞ்சுக்கல, என் சைட்லேருந்து தெரிஞ்சுக்கலன்னு, ஃபைன். ஆனால் நம்ம எத்தனை பேருக்கு அந்த சான்ஸ் கொடுத்தோங்கிறத நான் மெயினாக பேசணும்னு நினைக்கிறேன்.
இப்போ இந்த ஆங்கிளில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எனக்கு பிடிச்ச சில கோட்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சிருந்தேன். இதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இதை நான் பேசுறதுனால உங்கள் வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் வருங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறேன். இந்த வீடியோ நீங்கள் முடிஞ்ச உடனே உங்களோட அந்த ஒரு பர்சன் இருப்பாங்கல்ல, அது யாரனாலும் இருக்கலாம். ஒரு ஒர்க் செட்டப்பாக இருக்கலாம், ஃபேமிலி செட்டப்பாக இருக்கலாம், லவ்வர்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், காலேஜ் மேட்ஸ், ஸ்கூல் மேட்ஸ், வாட் எவர் இட் இஸ். அவங்கக்கிட்ட நீங்கள் ஃப்ரீயாக கம்யூனிகேட் பண்ணுறதில்ல. உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கிட்டேயே, உங்களோட ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கிட்டேயே, உங்களோட அப்பா அம்மா கிட்டேயே, உங்களோட ஆஃபீஸில் கூடயே உட்காந்துட்டு இருக்கவங்க கிட்டே நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது இல்லைங்கிறத தான் நான் மெயினாக மேக் பண்ணணும்னு நினைக்கிற பாயிண்ட்டு. அண்ட் லைஃபுக்கு தேவையான ஒரு 8 விஷயங்கள் நான் சொல்கிறேன். இதை நான் இன்னைக்கு ஜென்ரலாக நம்ம வாசிப்போம், பெருசாக உரைக்காது. இன்னைக்கு வந்து எனக்கு திடீர்னு ஓகே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து எனக்கு ஒரு நல்ல இது பாசிட்டிவாக சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து சந்தோஷமாக வந்து இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கேன். ஜென்ரலாக என் லைஃப்பில் நடக்கிறத நான் இப்போ உங்ககிட்ட சுத்தமாக சொல்கிறதே கிடையாது. ஏன்னா பப்ளிக்காக ஏதாவது பேசணும்னா எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குல்ல. நம்மளோட ஃபேமிலி நம்மளோட பர்சனலாக ஏன் விமர்சிக்கிறாங்கங்கிற ஒரு பயம் இருக்குல்ல. அதுதான். அதனால தான் நான் பெருசாக ரொம்ப ப்ரொடெக்டிவாக ஒரு லைன் வச்சுட்டு இருந்தேன். அது நிறைய பேர் அப்படி சோஷியல் மீடியாவில் இருப்பாங்க. பட் தென் ஐ தாட் நம்ம மறுபடியும் ஓப்பனாக இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சதுனால இதை நான் பேசிகிட்டு இருக்கேன். சாக்ரட்டிஸ் வாழ்க்கையில் என்ன சொல்கிறாருன்னா, சாக்ரட்டிஸ் சொல்கிறது இப்போ தேவையான்னு கேட்டிங்கன்னா, அவர் சொன்னது என்னன்னு கேட்டவுடனே தேவைன்னு தெரிஞ்சிடும். அண்ட் அன்எக்ஸாமைன்டு லைஃப் இஸ் நாட் ஒர்த் லிவிங். உங்களோட லைஃப்பை நீங்கள் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்கிறத வந்து எக்ஸாமைன் பண்ணலைன்னா, எக்ஸாமைன் பண்ணுறது வந்து நம்ம எப்படி எக்ஸாமைன் பண்ணலாம்? நம்மளே உட்காந்து யோசிச்சு பார்க்கலாம். அது எல்லாருமே கண்டிப்பாக பண்ணுவோம். பட் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, பீப்புள் ஹூ ஆக்சுவலி வாண்ட் குட் ஃபார் யூ. என்னை சுற்றி எனக்கு ஒரு விஷயம் வந்து நான் ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்டர்நெட்லேயே ஓப்பனாக பார்த்தீங்கன்னா கூட என்னோட மிகப்பெரிய கிரிட்டிக்ஸ் வந்து என் கூட நல்லா பழகிற ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. ஐ திங்க் வி ஹேவ் தட் அண்டர்ஸ்டாண்டிங் தட் தே கேன் ஆல்சோ கிரிட்டிசைஸ் மீ. இன்டர்நெட்லேயும் நான் ஓப்பனாக நீங்கள் பார்க்குற மாதிரியே சொல்கிறேன், அது லைஃப்லேயும் அதே தான். பிகாஸ் அந்த கிரிட்டிசிசமும் அது காதில் விழுந்துக்கிட்டே இருக்கிறப்ப தான் நம்மளை மாற்றிக்க முடியும், நம்ம இம்ப்ரூவ் ஆக முடியுங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஸோ எப்போவுமே அந்த எக்ஸாமினேஷன் உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் உங்களோட ஹார்டஸ்ட் கிரிட்டிக் இருக்காங்க தெரியுமா, தே ஆல்வேஸ் ஹவ் த பொட்டன்ஷியல் டு பிகம் த பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதுக்கப்புறமா அவங்க மாற போகிறது இல்லை, கிரிட்டிசைஸ் தான் பண்ணுவாங்க. ஆனால் அது நம்மளுக்கு தேவை, நம்ம எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ உங்களோட லைஃப்பில் கிரிட்டிசைஸ் பண்ணுற ஆள்தான் தேவையே இல்லாமல் ஹேட் பண்ணுறவங்க இருப்பாங்க. அவங்கள தூக்கி குப்பையில் போடுங்க. அவன் என்றைக்குமே யாருக்குமே பிரோஜனம் கிடையாது. பட் லாஜிக்கலாக கிரிட்டிசைஸ் பண்ணுவான் தெரியுமா, இது நீ பண்ணுறது தப்பு, இது நீ பண்ணுறது பெட்டர் பண்ணலாம், இதனால ஒரு நல்லது நடக்கும், இது தவறான பாதை, இது சரியான பாதை. ஆக்சுவலாக ஆர்கியூமெண்ட்டில் ஒரு வேல்யூ இருக்குன்னு அவன் நம்புவான். அவன் நம்புறாங்கிறத நீங்கள் நம்ப முடியும். அப்போ அவன் கிட்ட நீங்கள் வந்து கிரிட்டிசிசம் எடுத்துக்கோங்க. இது வீட்டில் இருக்கிற அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம். நான் சொல்கிறது எல்லாருக்குமே பொதுவான விஷயம். ஸோ சாக்ரட்டிஸ் சொல்கிற மாதிரி லைஃப்பை எக்ஸாமைன் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை பேர் பண்ணீங்க? பண்ணுறது கிடையாது. கரெக்டாக ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸாமைன் பண்ணும் லைஃப்பை. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எபிக்டெட்டஸ் சொல்கிறாங்க, we have 2 ears and 1 mouth so that we can listen twice as much as we speak. நம்ம வந்து எப்போவுமே நம்மள ஒரு கோவமாக ஒரு சண்டையோ, ஒரு கோவமாக ஒரு வேகம் எதா இருந்தாலும் நம்ம சொல்ல வந்ததை சொல்லி முடிச்சிடறோம். ஆப்போசிட்டில் என்ன சொல்ல வராங்கிறதே கேட்குறது கிடையாது. அப்படி இருக்கிறப்போ அது வந்து ஒரு ஹேட்ரடும் ஒரு சண்டையும் மட்டும்தான் போய் முடியுமே தவிர ப்ரொடக்டிவாக எதுவுமே நடக்காது. ஸோ இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா? லிசன் பண்ணுறது தான். உண்மையை ஒத்துப்போம். அதுவும் எஸ்பெஷலி நம்மளை ஒருத்தவங்க குறை சொல்கிறப்போ அதை கேட்குறது இருக்கிறது தெரியுமா, இருக்கிறதுலே கடுப்பான விஷயம். ஆமாவா இல்லையா? ஆனால் அதை வாங்கணும். அது வாங்கணும்னா தான் நம்ம பேசுகிறது பெட்டராக இருக்கும். ஸோ எபிக்டெட்டஸ் சொல்கிறது 2 காது அதனால தான் இருக்குது. கேள் நிறைய, கம்மியாக பேசுங்கிறாங்க. கேட்டதை வச்சு அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் பேசு. ஓகேவா? இது நீங்கள் அதுவும் நம்ம எத்தனை பேர் லிசன் பண்ணுறோம், நம்மளோட எத்தனை ஃப்ரெண்ட்ஷிப் முடிஞ்சு போயிருக்கும், எத்தனை ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போயிருக்கும் நம்ம சொல்ல வந்ததை சொல்லி கத்திக்கிட்டே இருக்கிறது, கேட்காம இருக்கிறதுனால. ஸோ கெட் தட். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஃபியூஷியஸ் என்ன சொல்கிறேன்னா 8 தான். ஸோ மூணாவதுக்கு வந்துக்கிட்டே இன்னும் 5 தான் இருக்குது. இதை எழுதி கூட வச்சுக்கோங்க, அப்ளை பண்ணுங்கள். இதை நீங்கள் வீடியோ முடிச்சோன்னா அந்த பர்சனுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ எனிவே மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்ஃபியூஷியஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, டு நாட் இம்போஸ் ஆன் அதர்ஸ் வாட் யுவர் செல்ஃப் டு நாட் டிசையர். உங்களோட கோபமான ஒரு மொமெண்ட்டில் நீங்கள் கத்துன ஒரு விஷயமும், உங்களை யாராவது ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணால் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் அவங்கள அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவீங்க. அந்த கத்துறதா இருக்கலாம், ஒரு பிளாக் பண்ணுறதா இருக்கலாம், ஒரு கோபப்படுறதா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். நீங்கள் இன்னொருத்தங்களுக்கு என்ன பண்ண மாட்டீங்களோ அதை வந்து அடுத்தவங்க உங்களுக்கு பண்ணக்கூடாது. அடுத்தவங்க உங்களுக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் அடுத்தவங்களுக்கு பண்ணாதீங்க. ஓகேவா? நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கஸ் அரேலியஸ் என்ன சொல்கிறாருன்னா, whenever you are about to find fault with someone, யார்கிட்டயாவது குறை கண்டுபிடிக்கிறப்போ ask yourself the following question. இந்த ஒரு கேள்வியை உங்களை பார்த்து நீங்கள் கேட்டுக்கோங்க. What fault of mine most nearly resembles the one I am about to criticize? ஒரு குறை நீங்கள் சொல்கிறீங்கன்னா அந்த குறையில் ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்கும்.
அதுக்கு நீங்கள் பண்ணுற அதுக்கு சிமிலராக ஏதாவது ஒன்று பண்ணுவீங்க, நெருங்கி பண்ணுவீங்க. அது என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அப்போ அந்த குறையை சொல்கிறப்போ நீங்களும் உங்களை மாற்றிப்பீங்க, அவங்களையும் நீங்கள் மாற்றிக்கணும்னு நினைப்பீங்க. மியூச்சுவலாக அந்த சேஞ்ச் நடக்கும். இல்லைன்னா குறை மட்டும் சொல்லிட்டே இருப்பீங்க, நீங்கள் மாறவே மாட்டீங்க. ரால்ஃப் வால்டோ எமர்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, டு பி யோர் செல்ஃப் in a world that is consistently trying to make you something else is the greatest accomplishment. இது நான் இவ்வளோ நேரம் சொன்னதுக்கு முரணாக இருக்கலாம், இருந்தாலும் இதில் ஒரு லாஜிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை கம்ப்ளீட்டாக மாற்றணும்னு நினைப்பாங்க. அதுக்கு வேலிடேட் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி சரியான நபர்கள் கூட சரியான கிரிட்டிசிசம், உங்களுக்கு உண்மையிலே குட்வில் நினைக்கிறவங்க இருப்பாங்க. நான் சொல்கிறேன்ல, இருக்கிறதுல நம்ம அதிகமாக கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க யாராவது தெரியுமா இருப்பாங்க? வளர்கிற காலகட்டங்களில் நம்மளோட அப்பா அம்மாவாக தான் இருப்பாங்க. ஒரு மண்ணை போய் சாப்பிடுவோம், கரெக்டா? யாராவது ஒருத்தங்க இன்டர்நெட்டில் ஒரு குழந்தை மண்ணு சாப்பிட்றத பார்த்தா என்ன யோசிப்பாங்க? ஓ கியூட்ல அப்படின்னு யோசிச்சுட்டு போவாங்க. ஆனால் அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க? அது சாப்பிடாத, அது நல்லது இல்லை அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஒரு குழந்தையா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஏன் நம்மளை சாப்பிட விட மாட்டேங்கிறாங்க? கோவம் மட்டும்தான் இருக்கும். பட் தட்ஸ் அ கிரிட்டிசிசம், கரெக்டா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கிரிட்டிசிசமே எடுத்துக்கோங்க. ஆனால் ரேண்டமாக ஹேட் பண்ணுறவங்க இருப்பாங்கல்ல, அவங்கள வந்து உங்களை மாற்ற விட்டுறாதீங்க, ஓகேவா? அதை அவங்களை என்றைக்குமே தள்ளி வைங்க. தள்ளி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தள்ளி வைக்கலன்னா தள்ளி வச்சிருங்க. லாஸ்ட் 3 விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 6th one ஜிது கிருஷ்ணமூர்த்தி சொன்னது, த எபிலிட்டி டு அப்சர்வ் வித்தவுட் இவால்யூவேட்டிங் இஸ் த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். ஒருத்தவங்க உங்ககிட்ட சொல்கிறாங்கன்னா அதை நீங்கள் வந்து உடனே இவன் சொல்கிறது கரெக்டா தப்பா, இவன் எப்படி இதை பேசலாம், அதெல்லாம் யோசிக்காமல் அப்சர்வ் பண்ணுங்க. அவன் என்ன சொல்ல வராங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. முழுசாக கேட்டு முடிங்க. முக்கால்வாசி நேரம் நம்ம முழுசாக கேட்குறதே கிடையாது. அவன் என்ன சொல்ல தான் இவன் எப்படி சொல்லலாம், இவன் இது கரெக்டாக தப்பாங்கிற ஜட்ஜ்மெண்ட்குள்ளேயே போய் நம்ம சுற்றிட்டு இருப்போம். ஸோ அது பண்ணாமல் லிசன் டு தெம் ஃபுல்லி, கேட்டுக்கோங்க. அதை வச்சு அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன் எடுங்க. லாஸ்ட் 2 லாவோ ஜூ சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, a leader is best when people barely know he exists. நீங்கள் ஒரு வேலை பார்த்துருக்கீங்கிறதே தெரியக்கூடாது ஒரு லீடர். when his work is done, his aim is fulfilled. வேலை நடந்தால் போதும். they will say we did it ourselves. டீம் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் ஒன்றா ஜெயிச்சோம் அப்படிம்பாங்க. அந்த லீடரோட வேலையே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குடும்ப தலைவனாக இருக்கலாம், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் லீடர் இருக்கலாம், பட் வாட் எவர் இட் இஸ், அதோட பேசிக்காக அதில் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கலெக்டிவாக ஜெயிக்கணும், கலெக்டிவாக ஒரு ஒர்க் முடிக்கணும், கலெக்டிவாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், சம்பாதிக்கணும், எல்லாமே. ஆனால் அதை மொத்த குடும்பமே, மொத்த ஃபேமிலியே, மொத்த டீமே, மொத்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கே ஒன்றா சேர்ந்து பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கணும். அதுதான் ஒரு சரியான லீடர்ஷிப்புங்கிறாங்க. அந்த ஹேட்டை நீங்கள் வேர் பண்ணுமான்னு யோசிங்க. அண்ட் லாஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைமோன் வேல் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட்டென்ஷன் இஸ் த ரேரஸ்ட் அண்ட் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஜெனராசிட்டி. இதை நான் 100% வந்து அக்செப்ட் பண்ணுறேன். இன்னைக்கு வரைக்கும் நான் இந்த சேனலில் ஒரு நாளுக்கு ஒரு வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு 2500 days சம்திங் நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். என் மேலே 1000 கிரிட்டிசிசம் இருக்கலாம், என் மேலே வந்து 1000 பாராட்டுகள் இருக்கலாம், ரெண்டுமே இருக்கும். அதுதான் இன்டர்நெட்டில் இருக்கிறது. ஆனால் ரெண்டில் எது எவ்வளவு இருந்தாலும் என்கிட்ட யாருமே பறிக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட உழைப்பு. அது எவன் என்ன சொன்னாலும் அது தப்பு சரின்னு சொல்லி ஒவ்வொருத்தன் ஒரு ஒப்பீனியன் வச்சுக்கிட்டோம். ஆனால் என் உழைப்பை யாரும் என்கிட்ட பறிக்க முடியாது. ஸோ அவ்வளவு ஸ்ட்ராங்காக நம்ம வந்து ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்போ, அதில் எனக்கு மோட்டிவேட் பண்ணி மறுபடியும் பண்ண வைக்கிறதுக்கான காரணம் என்ன? எப்படி ஒருத்தன் வந்து ஒரு நாள் இவ்வளோ ஒர்க் பண்ண, இவ்வளோ நாளுக்கு ஒருத்தன் ஒரே வேலையை மறுபடியும் பண்ண முடியும்? என்னால் ஒரு விஷயத்த நான் ஒரு கம்பெனிலே 1.5 வருஷத்துக்கு மேலே இருந்தது கிடையாது. ஆனால் இந்த வீடியோவை நான் வந்து 6 வருஷம் 5 வருஷமாக போஸ்ட் பண்ணிருக்கேன். எப்படி ஒருத்தனால் டெய்லி இதை பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிளான விஷயம். உலகத்திலே ரேரான விஷயம் வந்து அட்டென்ஷன் தான். நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன்னா இந்த பாயிண்ட் ஆஃப் த வீடியோ இருக்குல்ல, எத்தனை லட்சம் பேர் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு யோசிக்கிறப்போ அதுக்கு எனக்கு ஒரு பயங்கரமான ரெஸ்பெக்ட் இருக்குது. அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அவ்வளோ என்னால் இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து ஒரு ரம்மி இதை ப்ரொமோட் பண்ணது கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு பிரைப் எங்கேயும் நான் வாங்கினது கிடையாது, ஏமாத்தினது கிடையாது, இந்த காசு விஷயத்துலலாம் விளையாண்டது கிடையாது. ஸோ அந்த ஒரு எத்திக்ஸ் வந்து நம்மளை பவுண்ட் பண்ணும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுக்குற இந்த அட்டென்ஷன் தான். எனக்கு எப்போவுமே தோணும், இந்த நேரத்தை வந்து அவங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம், வேறு யார் வீடியோ, இங்கே கீழே 4 சப்ஸ்கிரைபர் வேறு ஏதாவது சேனல்லேருந்து வீடியோ இருக்கும், வீட்டில் அப்பா அம்மா கூட பேசிகிட்டு இருக்கலாம், பிஎஸ் விளையாடலாம், வெளியே ஃப்ரெண்ட்ஸோடு போகலாம், சும்மா வீடியோவே கேட்காம ஒரு கார்லேயோ பைக்லேயோ ரைட் பண்ணிட்டுருக்கலாம், தூங்கலாம். ஆனால் அதையும் தாண்டி நம்மளுக்கு ஒரு டைம் கொடுக்குறீங்கல்ல, அந்த அட்டென்ஷன் வந்து ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு விஷயம். அதை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறதுனால தான் இந்த ஒர்க் நான் பண்ணிருக்கேன். அட் த சேம் டைம் உங்கள் லைஃப்பில் உங்ககிட்ட யாராவது ஒருத்தங்க உங்கள் பேசணும்னு நினைக்கிறப்போ ஒருத்தவங்க உங்ககிட்ட லிசன் பண்ணி கேட்பாங்க தெரியுமா, அதை விட ஒரு பெரிய ஃப்ரெண்டே இல்லை நம்மளுக்கு அப்படி தோணும். நம்ம அப்பா அம்மா வந்து நம்மளை சொல்கிறத கேட்குறாங்க, அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க, அவங்க அதை நோ சொல்கிறாங்க, எஸ் சொல்கிறாங்க, அதெல்லாம் செகண்டரி. பட் அவங்க கேட்டுட்டாங்கனாலே நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். கரெக்டாக அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, லிசன் டு தம்.
இந்த 8 கோட் நான் சொல்லியிருக்கேன்ல, இது யாராவது நோட் பண்ணீங்களான்னு தெரியல, இல்லைன்னா கூட எழுதி வச்சுக்கோங்க. பட் இதை ஃபாலோ பண்ணிங்கனால் ரொம்ப சிம்பிளாக எல்லாத்துக்குமே ஒரு லைனில் சொல்லணும்னா, உங்களோட க்ளோசஸ்ட் பீப்புள் நீங்கள் வச்சுருக்கீங்கல்ல, உங்களோட குரூப்பில் கூட இருக்கலாம், அது எங்கனாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எஸ்பெஷலி வித் யுவர் க்ளோஸ் பீப்புள். நீங்கள் யாரை ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ, யார் கூட க்ளோஸாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் அதே மாதிரி உங்களை பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினச்சிங்கனால் அப்படி இல்லாமல் இருக்கலாம்ங்கிறதான் யதார்த்தம். மோஸ்ட் ஆஃப் த டைம் மிகப்பெரிய ரிலேஷன்ஷிப்ஸாக இருக்கட்டும், நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ஸாக இருக்கட்டும், நாளாக பிழைவடைகிறதுக்கு காரணம் வந்து சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் தான். நம்ம நினச்சிட்டு இருப்போம், அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. பேசிக்காக இது என் சேனலில் போட்ட மொதல் வீடியோவும் இந்த கான்செப்ட் தான். இவ்வளோ நாள் கழிச்சு மறுபடியும் எனக்கு ரியலைஸ் ஆனது அது ஒன்று தான். அப்போ நான் என்ன யோசிக்கிறேனால், நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுங்கள். அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுங்கன்னு சொல்கிறப்ப லிசன் பண்ணுங்கள். அவங்க எப்படி நீங்கள் பேச வைக்கிறதுனா அது உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ எனக்கு வந்து ரொம்ப ரேண்டமாக நான் வெளியே போயிட்டு உள்ள வரப்போ எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க, நான் ஜாயின் பண்ணிட்டேன். அது எனக்கு லக்கு. ஆனால் எல்லா நேரமும் அந்த லக்கு அமையும்னு சொல்ல முடியாது. மேக் தம் ஃபீல் கம்ஃபர்டபுள், டாக் டு தெம். ஓப்பன் ஹார்ட்டாக இருக்கேன், நான் வந்து எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல் இருக்கேன், என்னனாலும் என்கிட்ட பேசுன்னு சொல்லி கேளுங்க. ஐ ஜென்யூன்லி ஃபீல் அது ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குறீங்க, பிகாஸ் யூ வேல்யூ தம். ரெண்டாவது, அது அவங்க சொல்கிறதுல கண்டிப்பாக 10 பேர் நம்மளை டெய்லி பார்த்துட்டு இருக்காங்கன்னா, க்ளோஸாக இருக்காங்கன்னா, அவங்ககிட்டேருந்து நம்மளுக்கு வேல்யூபிளான ஃபீட்பேக் நிறைய வரும். அதை எடுத்துப்போம். அதை வச்சுக்கிட்டு நம்மளை இம்ப்ரூவ் பண்ணுவோம். நம்ம இம்ப்ரூவ் ஆகி அவங்களையும் இம்ப்ரூவ் பண்ணுவோம். ஒன்றா சேர்ந்து ஒரு ஒர்க் பண்ணுவோம். ஒன்றா சேர்ந்து ஃபேமிலியாக இருப்போம். ஒன்றா சேர்ந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக்குவோம். ஒன்றா சேர்ந்து ஒரு கேங்காக இன்னும் ஹாப்பியாக இருப்போம், ஃபன் பண்ணுவோம், வாட் எவர் இட் இஸ். பட் அது ஒன்றா நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறப்போ அங்கே ஒரு கம்யூனிகேஷன் இருந்தே தீர வேண்டியது இருக்குது. அண்ட் இவ்வளவு நான் ஏன் இப்போ உட்காந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஒன்றே நான் இதை உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணி என் மைண்டில் இது இருந்துச்சு. நிறைய யாராவது ஒருத்தங்க இது அவங்க ஃபேமிலிலையோ, இல்லை அவங்களோட ரிலேஷன்ஷிப்லையோ, இல்லை அவங்க ஆஃபீஸ்லையோ, ஸ்டார்ட் அப்லையோ, எந்த சினாரியோவில் இதை ஷேர் பண்ணி யாராவது ஒருத்தங்களுக்குள்ள ஒரு நல்ல கம்யூனிகேஷன் வந்தால் கூட ஐ வில் பி வெரி ஹாப்பி. அது போக ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆஃபீஸில் உள்ள டிஸ்கஸ் பண்ணிருக்கப்போ ஒரு பையன் சொன்னாங்க, அதெல்லாம் சரி, உங்களோட லைஃப்பை பற்றி நீங்கள் பெருசாக சொல்கிறதே கிடையாது, கண்டென்ட் மட்டும்தானே ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு வந்து திடீர்னு இதாகிடுச்சு. ஆக்சுவலாக நான் எந்த கார் ஓட்டுறேன், நான் என்ன பைக் வச்சுருந்தேன், காரெல்லாம் விடுங்க, பைக், அந்த பைக் எந்த பைக் நான் ஓட்டிகிட்டு இருப்பேன். அந்த ஒரு 1 BHKல வந்து குடுவாஞ்சேரியில் இருந்தேன். அப்போ வந்து ஒரு புயல் வந்துச்சுன்னா என் வீட்டுக்கெல்லாம் வந்து ஜோஹோவில் இருந்து இல்லை பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு பையன் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. ஆனால் புயல் வந்துட்டு இருக்குது, நீங்கள் வீடியோ போட்டிருந்தீங்க, வீட்டில் யாரும் இல்லைன்னு சொன்னீங்கன்னா. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து நான் கொஞ்சம் தள்ளி போயிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் எனக்கும் சொல்கிறேன். ஸோ ப்ராபப்ளி ஐ தாட் லெட் மீ பி மோர் ஓப்பன். அண்ட் அது ஒன்றும் பெருசாக இல்லை. அதை சொல்கிறப்போ நம்ம இன்னும் ரைட்டியஸாக இருந்துக்க முடியும் நம்மளோட லைஃப்பில். அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால நான் உங்ககிட்ட இன்னும் கம்யூனிகேட் பண்ணலாம்னு நினச்சேன். எம்ஜி ஸ்குவாடில் எப்போவுமே 2 பேருன்னு சொல்லுவேன். ஒன்று நான், இன்னொன்று நீங்கள். இந்த மதன் கௌரி சேனல் ரன் பண்ணிருக்கிறது 2 பேர் தான். ஒன்று நான், இன்னொன்று நீங்கள் அப்படின்னு சொல்லுவேன். அதில் நீங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஜென்ரலாக நியூஸ் பேசிகிட்டு இருக்கோம், கண்டென்ட் பேசிகிட்டு இருக்கோம். அதில் வந்து மதன் கௌரியை பற்றி எதுவுமே பெருசாக பேசலன்னு தோணுச்சு. அதனால் ஐ தாட் லெட்ஸ் கிக் ஸ்டார்ட் தட் அகெயின். இந்த சேனலில் 2 பேர் தான். ஒன்று நான், இன்னொன்று நீங்கள். நான் ஹாப்பி ஆகணும்னா எனக்கு என்னை சுற்றி இருக்கிறவங்க ஹாப்பியானா மட்டும் பத்தாது, என்னை பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் ஹாப்பி ஆகணும், நீங்களும் இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், நீங்களும் இன்னும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை இன்னும் நல்லா பார்த்துக்கணும், நீங்களும் உங்களை நல்லா பார்த்துக்கணும். அதுக்கு இந்த வீடியோ அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இது ஷேர் ஆகிறதுக்கு சொல்லலை, எனக்கு 4 பேர் ஷேர் பண்ணால் கூட பரவாயில்ல. பட் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஓப்பனாக தான் பேசுங்களேன். நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிற, இவன் நிறைய இவ்வளோ 8 பாயிண்ட் சொல்கிறான், இந்த மாதிரி நான் உன்னை பேச விடாமல் நான் நிறைய பேசிகிட்டு இருக்கேன், நான் என்கிட்ட ஏதாவது சொல்கிறதுக்கு ஏதாவது இருக்கா, நீ சொல்லு, நான் உன்னை ஜட்ஜ் பண்ண மாட்டேன், நான் கேட்டுக்கிறேன்னு அவங்க பேசிகிட்டு இருக்கப்போ நடுவில் குறுக்க பாயாமல் முழுசாக கேளுங்க. ப்ராபப்ளி இட் வில் பி a குட் திங் ஃபார் எவர். கண்டிப்பாக அது நல்ல விஷயமா இருக்கும்னு மட்டும் சொல்கிறேன். அது உங்களோட யார்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ அவங்களோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்புக்கு இது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் இமேஜாக இருக்குங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். அந்த ரிலேஷன்ஷிப்பும் இன்னும் லாங்கராக போகும்னு நினைக்கிறேன். இந்த ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறப்போ அது ரிலேஷன்ஷிப் கிடையாது, the typical relationship கிடையாது. Office, school, college, wherever it is, apply it. And yeah, have a nice weekend, MG Square. Share this video with that one gang or person or your office group or whatever it is. Share it and talk it out. மனசு விட்டு பேசுங்க. Bye. Cheers.